ஃப்ரெண்ட்ஸ் 2 months கழிச்சு இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. சார் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் யூடியூப்பில் எதுக்காக வந்தீங்க, யாரை பார்த்து வந்தீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க, என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின் நான் ஏன் உங்ககிட்ட நான் கேட்குறேன்னா, ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ஒருத்தர் பார்த்து அட்ராக்ட் ஆகி யூடியூப்பில் வரீங்களோ அப்போயே நீங்கள் அவங்கள பார்த்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது அவங்க மாதிரியே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது முதல் மிஸ்டேக். ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிங்கரை பார்த்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள மாதிரி நான் ஃபேமஸ் ஆகணும் சொல்லி நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு 1 year வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் சேனல் வியூஸ் வரல, சேனல் க்ரோ ஆகலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரியாலிட்டி அதுதான். ஏன்னா உங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கலாம். ஸோ இதை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த இன்னர் குவாலிட்டிஸ் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட டேலண்ட்டை குறைச்சி இடப்படாதீங்க. ஸோ ஒருத்தர் சிங்கிங்கில் நல்ல டேலண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தர் குக்கிங்கில் டேலண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தர் ஒரு டிரைவிங்கில் டேலண்டடாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் நல்லா டீச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னர் குவாலிட்டிஸ் என்னன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. உங்களுடைய டேலண்ட் நீங்கள் எதில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லா அனைவருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் டேலண்ட் இருக்கலாம். அந்த டேலண்ட்டை நீங்கள் தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்போ உங்களோட டேலண்ட்டும் உங்கள் கண்டென்ட்டும் ஒன்று சேருதோ அப்போயே நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்ல கண்டென்ட் கொடுக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடுவீங்க. ஸோ யாரும் ஸ்டார்டிங்கில் பெரிய கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்ததில்ல. அவங்களும் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்டைஸ்லாம் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ண நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுப்பீங்க. அந்த நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு உங்களோட டேலண்ட் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாலே நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்கு ட்ரிக்கெல்லாம் கிடையாது. வேணா நிறைய வழிமுறைகள் சொல்லலாம் எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.